ஆதித்யா அகர்வால் அப்படிங்கிற இந்தியன் அமெரிக்கன் இன்வெஸ்டர், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சமீபத்தில் போட்ட ஒரு ட்வீட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அவர் எதை பற்றி பேசினார்னா ஏஐ பற்றி பேசியிருந்தார். ஆதித்யா அகர்வால் அப்படிங்கிறவர் இப்போ சாதாரண சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாது. ட்ராப்பாக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோடைய சிடிஓவாக இருந்தவர். ஃபேஸ்புக்கோடைய முதல் 10 எம்ப்ளாயில் ஒரு எம்ப்ளாயி ஆதித்யா அகர்வால். அதனால் அவர் சொல்கிற கருத்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஆதித்யா அகர்வால் போட்ட போஸ்ட் அப்படிங்கிறது இதுதான். இட் இஸ் அ வியர்ட் டைம். ஐ எம் ஃபில்ட் வித் ஒண்டர் அண்ட் ஆல்சோ அ ப்ரொஃபவுண்ட் சேட்னஸ். ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஓவர் த வீக்கெண்ட் ரைட்டிங் கோட் வித் Claude. And it was very clear that we will never ever write code by hand again. It doesn't make any sense to do so. Something I was very good at is now free and abundant. I am happy but disoriented. At the same time, something I spent my early career building, social networks, was being created by lobster agents. It's a bit silly, but if you zoom out, it's kind of indistinguishable from humans on the larger internet. So, both the form and function of my early career are now produced by AI. I am happy but also sad and confused. If anything, this whole period is showing me what it is like to be a human again. ஆதித்யா அகர்வால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரோட ஏர்லி கேரியரில் ஃபேஸ்புக்கில் ஒன் ஆஃப் த டாப் 10 எம்ப்ளாயியாக அவர் கிரியேட் பண்ண சோஷியல் நெட்வொர்க், அதாவது இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்கை கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த லீடிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் பண்ண கோடை, அவருடைய குவாலிட்டி ஆஃப் கோடை ஏஐயால் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிற ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறதுனால இந்த பர்டிகுலர் ட்வீட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு கோடராகவோ, டெவலப்பராகவோ, சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ, டெஸ்டராகவோ, ஃபங்க்ஷனல் கன்சல்டண்ட்டாகவோ, மேனேஜராகவோ எதுவாக இருந்தாலும் ஏஐ உங்களுடைய சாஃப்ட்வேர் லைஃப்பை கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ண போகுது. 10 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸு நம்ம வளர்த்துக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள்.